Hi all, welcome back to the Mom Lens by Manjusha. So, new mom இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்டுங்கிறது இட்ஸ் வெரி காமனுங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தை கிருஷன், அவருக்கு வந்துட்டு என் பையன்கிட்ட என்னென்னா லைக் நீங்கள் எப்படி ப்ரெக்னன்சியில் இருந்தீங்களோ மேபி அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் இருக்குது. ஸோ லெட் அஸ் செக் லைக் other mothers give you a comment okay on the same. Let me complete the sentence. Like நான் வந்து என்ன பண்ணேன், கல்யாணம் new, right? So we used to go for a movies, as I already told in some other videos. movies எல்லாம் போயிட்டு இருப்போம். ஸோ காமனாக என்ன ஆச்சு, நைட்டெல்லாம் முழிச்சிட்டு பகலெல்லாம் தூங்குவேன் நான். சேம் குழந்தை பிறக்கும் போதும் அதே தான் நடந்துச்சு. லைக் நைட்டெல்லாம் அவன் முழிப்பான், பகலெல்லாம் தூங்குவான். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஹெக்டிக் ஃபார் மீ பிகாஸ் டே டைமில் நமக்கு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். எந்த ஒர்க்குமே பார்க்க முடியல, தூங்கவும் முடியல, நைட்டும் தூக்கம் இல்லை. லிட்ரலி 1 month எண்ட் ஆகிறதுக்குள்ளே கம்ப்ளீட்லி கைண்ட் ஆஃப் போஸ்ட் பேட்டம் டிப்ரெஷனுங்கிற மாதிரியே கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ செகண்ட் பேபிக்கு ஐ வாஸ் வெரி கிளியர், வெரி அலர்ட். என்ன பண்ணேன், தூங்கிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. நைட்டு என்னால் முடியல பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ ப்ராபப்ளி எனக்கு ஈவினிங்க்கு அப்புறமே எனக்கு எப்படா நைட் ஆகும் தூங்கலாம், பிகாஸ் ஹோல் டே ஒர்க் பண்ணனால ஐ ஃபீல் வெரி டயர்ட். ஸோ ப்ராபப்ளி நான் தூங்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அவள் பிறந்தப்போ நைட்டெல்லாம் அவள் தூங்கிடுவா. அண்ட் இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ. அண்ட் மதர்ஹுட் ஜேர்னி 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்தா. ஸோ அவள் தூங்குறதுனால பகலெல்லாம் என்னாலையும் மற்ற ஒர்க்ஸ் பார்க்க முடிஞ்சது. லைக் யூனோ இன் பிட்வீன் குழந்தைங்களை தூங்க வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி டைமிங்ஸ் லைக் 11 o'clock ஆனால் தூங்க வச்சுருவேன். ஸோ ஒரு 1 or 2 hours அவள் இது பண்ணும்போது ஐ ஜஸ்ட் அந்த டைமில் செல்ஃப் டைம், யூனோ செல்ஃப் கேர் எடுத்துக்கிறதுக்கான டைம் ஃபார் மீ. லைக் என்னோட மற்ற ஒர்க்ஸும் அஃப்கோர்ஸ் ஹீலிங் பீரியட். ஸோ ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் என்னவா இருக்கீங்க, லைக் பகலெல்லாம் தூங்கிட்டு நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தா, த திங் இஸ் லைக் யூனோ இட் கம்ஸ் பேக் டு அஸ். லைக் குழந்தை பிறந்த பின்ன அவங்க அப்படி இருக்கும்போது வி ஃபீல் லைக் யூனோ என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ மேக் ஷுர் இஃப் யூஆர் இன்டு ப்ரெக்னன்சி டெஃபினட்டாக நைட்டு தூங்குங்க, ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் அதர் மதர்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏதாவது நீங்களும் கோ த்ரூ ஆயிருந்தீங்கன்னா அண்ட் டிஃப்ரென்ஸாக கோ த்ரூ ஆயிருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் செகண்ட் பேபி ப்ளீஸ் let us know. Please put it in the comments so the other pregnancy mother will also, you know, they will know what to do. So நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அடுத்தவங்க படக்கூடாது. So that's the note for the day. See you all in the next video. Bye bye.